காலிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ காலிங்ஸ் அதாவது இது ஒரு சோஷியல் மீடியாவா? ஆல்ரெடி தான் இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்கே, அப்புறம் எதுக்கு இன்னொன்று அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது சொல்லப்போனால் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாஸ்லாம் கிடையாது. இருக்கிற சோஷியல் மீடியாவோட நிறைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு ஒரு சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். காலிங்ஸில் அப்படி என்ன ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கு? காலிங்ஸில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பிஸ்னஸில் போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. கூகுளில் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் மக்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? அந்த ஆப்ஷன் காலிங்ஸில் இருக்குது. ஸோ அதனால் என்ன நடக்கும்? மக்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்தால் என்ன நடக்கும்? ஸ்கேமர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸ்கேமர்ஸை ஒழிக்கலாம். ஸோ அதுக்காக தான் காலிங்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காலிங்ஸில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே சொல்கிறேன். காலிங்ஸில் ஒரு யூசருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியும். அதாவது ரிப்போர்ட் பண்ணுறது மற்ற யூசர்ஸுமே பார்த்துக்க முடியும். அவங்கள என்ன சொல்லி இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களை எதுக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது இல்லாமல் ஜென்யூனிட்டி ஸ்கோர்னு சொல்லிட்டு டாப்பில் இருக்கும். ஸோ அதில் அந்த ஒவ்வொரு யூசருக்குமே ஒரு ஸ்கோர் இருக்கும். இவங்க நம்பிக்கையானவங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்கோர் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் காலிங்ஸில் நீங்கள் கேம் விளாடலாம், நீங்கள் காலிங்ஸில் பே பண்ணலாம், காலிங்ஸில் ரீசார்ஜ் பண்ணலாம், காலிங்ஸில் ஏஐ யூஸ் பண்ணலாம், காலிங்ஸில் குளோபல் சேட் பண்ணலாம், ரேண்டம் சேட் பண்ணலாம், வீடியோ சேட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே காலிங்ஸ்லேயுமே இருக்குது. நீங்கள் ரீல்ஸ் பார்த்துக்கலாம், போஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டோரி போடலாம், ஸ்னாப் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்னாப் சாட் பாருங்கள், ஸ்னாப் சாட் அப்படியே காலிங்ஸில் இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த காலிங்ஸ்லேயே இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். உங்களோட எல்லா நீட்ஸையுமே கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கும். ஸோ அதுக்காக தான் காலிங்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலிங்ஸ்லேயே இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க ஏர்னிங் ஜென்ரேட் பண்ணவும் முடியும். ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்துக்குமே அஃபிலியேட்ன்ற ஒரு ஆப்ஷன் என்னன்னு தெரியும். ஸோ எஸ்எம்எம்ஏ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்ன்ற ஒரு விஷயத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டர் இந்தமாரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே அஃபிலியேட்டாக தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ப்ளஸ் அது எல்லாமே இன்ஃப்ளூயன்சஸ்க்கு அஃபிலியேட்ன்ற ஒரு விஷயம் பேசிக்காகவே தெரியும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் அஃபிலியேட் ஏர்னிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நீங்கள் ஆட் இது கொடுக்கறதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் உங்களுக்கு பே பண்ணி நாங்கள் இந்த ப்ரொமோஷன்ஸ் ரன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அஃபிலியேட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் சென்ட் பண்ணுறேன். செகண்ட் வீடியோவாக கூட இருக்கலாம், அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றின வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ காலிங்ஸ் இங்கே நிறைய விஷயத்த மாற்ற போகுது. ஸோ காலிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத இந்த வீடியோவில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போது காலிங்ஸ் பற்றி உங்களுக்கு நான் இப்போ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இந்த காலிங்ஸோட கோல் என்ன, ஸோ காலிங்ஸ் என்ன பண்ண போகுது, காலிங்ஸ் எதை மாற்ற போகுது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் காலிங்ஸ். ஸோ இது ஒரு சோஷியல் மீடியா, சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் இது மாதிரி ஒரு சோஷியல் மீடியா. ஸோ ஆனால் இதில் லாட்ஸ் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்குது, லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏஐஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சொல்லப்போனால் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலிங்ஸ் ஃப்யூச்சரில். ஸோ நம்ம உள்ளே போகலாம். நான் கூகுள் மூலமாகவே லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தேன்னா ஜஸ்ட் லாகின் ப்ரெஸ் பண்ணி என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டில் நான் இது லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலிங்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா, சோஷியல் மீடியாவில் நிறையா ஸ்கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஸ்கேம்ஸை ஒட்டு மொத்தமாக அழிக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கேம் நிறையா இப்போ இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலிமா ஒவ்வொரு மக்களும் நம்பிக்கையாக இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேசுவாங்க, நம்பிக்கையாக நடந்துக்குவாங்க எல்லாருமே. அதாவது பொய்யான மக்கள் எல்லாத்தையுமே இது மூலிமா ஒழிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் காலிங்ஸ் உருவாயிருக்கு. இந்த காலிங்ஸில் ஸ்னாப்சாட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுவும் இருக்குது.
ஸோ ஓவராலாக எல்லா சோஷியல் மீடியாஸையுமே வந்து அக்ராஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த காலிங்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலிங்ஸில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபீட் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது மேலேயே இருக்குது பார்த்தீங்களா ஸ்டோரிஸ். இந்த ஸ்டோரிஸையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அவங்க போடுற ஸ்டோரிஸை லைக் பண்ணிக்கலாம், அதுக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் பழைய சோஷியல் மீடியா மாதிரி தான் இருக்கும் அப்படியே. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஏஐன்ற ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் ChatGPTயில் என்னென்னலாம் கேட்குறீங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே சிமிலர் அப்படியே ChatGPTயை தான் வந்து நாங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ChatGPT கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே ஸ்னாப்னு சொல்லிட்டு ஒரு கேமரா ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்னாப்சாட் மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த ரீல்ஸ்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்து ரீல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். சரி அது. ஸோ இங்கே சேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சேட் பண்ணிக்கலாம், ரேண்டம் வீடியோ சேட் பண்ணிக்கலாம் 1-to-1 ப்ளஸ் ரேண்டம் சேட் 1-to-1 பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு கேம் இருக்குது, சேட் கேம். ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் விளையாடும்போது யாரையாவது கொண்டு போய் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதே இதில் நீங்கள் வந்து இந்த கேம் விளையாண்டு கூட யார் கூடயாவது சேட் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லோரும் கூடவும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டாகிராம் மாதிரி தான். நீங்கள் வந்து எடிட் ப்ரொஃபைல்ஸ், ஷேர் ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் ஆப்ஷன். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் அக்கௌண்ட் செக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களோட டிஸ்பிளே நேம் என்னமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், டிலீட் அக்கௌண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைல்ஸில் வந்து எடிட் ப்ரொஃபைல்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் நேம், ஏஜ், அதாவது இந்த ஸ்டார் ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறது மட்டும்தான் மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுத்து தான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இங்கே இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் மட்டும்தான் மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ். நீங்கள் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கலாம், டெலகிராம் யூசர் நேம் கொடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேம், லிங்க்டின் ப்ளஸ் ட்விட்டர், ஸ்னாப்சாட், யூடியூப் சேனல் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இங்கே மொபைல் நம்பர் மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது இங்கே வந்து உங்களோட CV, ரெஸ்யூம் இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்காக வந்து எல்லாருமே வந்து உங்களோட ப்ரொஃபைல்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ வந்து அப்டேட் ப்ரொஃபைல் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ OTP வரும். ஸோ இந்த OTPயை வந்து நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் மற்ற செட்டிங்ஸுக்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே நேம்னு இருக்குது. என்னோடய நேம் வந்து ஆண்டோ. நான் டிஸ்பிளே நேம் ஏதாவது கொடுக்கணுன்னாலும் நான் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ மை ரிவ்யூஸ். இந்த மை ரிவ்யூஸ் இதுதான் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஆப்ஷன்னு சொல்லலாம். ஸோ அதாவது இந்த ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே ஒழிக்க போகிற ஒரு ஆப்ஷன் இதாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு எல்லாருமே வந்து ரிவ்யூ கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட மொபைல் நம்பரை அவங்க வியூ பண்ணியிருந்தா அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரிவ்யூஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு. ஸோ இங்கே சேவ்டு இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ண போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து எனக்கு ஷோ ஆகும்.
இங்கே கேம்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கேம்ஸ் இதெல்லாம் விளாண்டுக்கலாம். ஃப்யூச்சரில் இதில் 100+ கேம்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து கேம்ஸ் விளாண்டுக்கலாம். ஸோ ஃபைன் கான்டாக்ட்ஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே இந்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் உங்கள் கான்டாக்ட்ஸில் வந்து காலிங்ஸில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றது இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம. வேலட், இந்த வேலட்டுன்றது எதுக்கு யூஸ் ஆகுனா, ஸோ இப்போ யாராவது வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து எடுக்கணும், இல்லை நீங்கள் வந்து வெரிஃபைட் பேட்ச் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேலட்டுன்றது தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அமௌண்ட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டாப்அப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதை வந்து பண்ண முடியும். அந்த வெரிஃபைட் பேட்சை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும். அந்த வெரிஃபைட் பேட்சுன்றது இங்கே வந்து ஒன் டைம் ஃபீஸ் மட்டும்தான். மந்த்லி நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் முழுக்க உங்களுக்கு இந்த வெரிஃபைட் பேட்ச் இங்கே இருக்கும். ஸோ ரெஃபரன் ஏன் இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெஃபரன் ஏன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மூலிமா சைன்அப் பண்ணுற ஒவ்வொரு யூசர்ஸுக்குமே உங்களுக்கு வந்து பே அவுட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் ரெஃபரன் ஏன். இதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் போகலாம். ஸோ இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து செக்யூரிட்டி. ஸோ இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து மற்றவங்களுக்கு ஷோ பண்ணாத மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்டு ஆடியோ கால், வீடியோ கால்லாம் மற்றவங்க உங்களுக்கு பண்ண வேணாம் அப்படின்றத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணி எனபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். 2 செகண்ட் ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் அதையும் நீங்கள் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பிளாக்டு யூசர்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூசர்ஸ் லிஸ்ட்லாம் இருக்கும். அவங்களுக்கு வேணாலும் நீங்கள் அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கம்ப்ளைண்ட்ஸ், இந்த செக்ஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு யூசர்ஸ் வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஸ்கேம் ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது யூசர்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ அவங்கள பற்றி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். வெரிஃபைட் பேட்ச். ஸோ இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து, ஆதார் மூலயமா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ரியல் பர்சன் தான் அப்படின்றத வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து இந்த பிளாக் கலர் தீம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒயிட் தீம்லேயும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் தீமில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, எனக்கு பிடிச்சது வந்து பிளாக் தான். ஸோ ஏன்னா இப்போ வந்து எல்லா மொபைல் யூஸ் பண்ணி கண் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏதாவது ஓவர் லைட்டாக இருந்தால் பிளாக் தீம் இஸ் த பெஸ்ட் எனக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் யாராவது உங்களை லைக் பண்ணியிருக்காங்க, இல்லை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களை பிளாக் பண்ணியிருந்தாலும் வந்து நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு யாராவது ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஓகே, இந்த ரிவ்யூ இதெல்லாம் வந்து எங்கே தெரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து நமக்கு வந்து இங்கே ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரொஃபைல் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஓவராலாக ஒரு ப்ரொஃபைல் வியூ மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இதில் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. மேலாக நீங்கள் வந்து அங்கே வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைலில் ஸோ அது எல்லாமே வரும். இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இப்போ வந்து ஹிட்டனாக இல்லை, அதாவது இவர் வந்து ஹைட் பண்ணலை. ஸோ அதனால் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகுது. யூசர்ஸ் யாராவது அன்லாக் பண்ணணும்னா இதை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து டாப்அப் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இதை அன்லாக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி இவங்க அன்லாக் பண்ணுற அந்த டைமில் இவங்களுக்கு, அதாவது இப்போ நான் வந்து இவரை வந்து அன்லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அன்லாக் பண்ணுறேன்னா அப்போ அவருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். நான் வந்து அவரோட மொபைல் நம்பரை வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ப்ளஸ் என்னோடய மொபைல் நம்பரும் அவருக்கு ஷோ ஆகும். ஸோ ஏன்னா இது வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ வரனால இதை வந்து பார்த்துக்கிறதுக்காக அவங்களுக்கும் இந்த நம்பர் ஷோ ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா அதை அப்போ நீங்கள் 2 பேருமே வந்து அந்த ரிவ்யூஸ்க்கு என்ன காரணமோ அதை வந்து நீங்கள் பேசி இது பண்ணிக்கலாம், அதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் இதை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே தெரியும். அடுத்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க போஸ்ட், ரீல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ
ஸோ இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி இந்த ப்ரொஃபைலை நீங்கள் அப்படியே வேறு ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இவருக்கு வந்து இவரோட மொபைல் நம்பர் நம்ம எடுத்தால் தான் வந்து நம்ம வந்து டாப்அப் பண்ணணும் அந்த வேலெட்டில். ஸோ இங்கே நார்மலாக இவர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் அவர் வந்து ஆன்லைனில் வரும்போது அவர்கிட்ட வந்து நீங்கள் பேசிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சேம் அதேமாரியே தான் இருக்கும். இங்கே இந்த மெசேஜஸ் வந்து நீங்கள் டெலீட் பண்ணணுன்னாலும் டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ அவருக்கு அவரோட சேட்ஸ் இதெல்லாம் வந்து அச்சீவ் சேட்டில் போடலாம் பண்ணிக்கலாம், பின்னடி சேட்டில் போடலாம். இவர் கூட நீங்கள் ஏதாவது கேம்ஸையும் வந்து இங்கேருந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற சோஷியல் மீடியா மாதிரி தான் இங்கே இருக்கும். வீடியோ கால் மேலே பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஆடியோ கால் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அவரோட பப்ளிக் ப்ரொஃபைலையுமே நீங்கள் ரைட் கார்னரில் அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட மெயின் நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும் மக்களுக்குள்ளே. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ வந்து யாரையுமே நம்பாமல் அவங்களுக்குள்ளே போட்டி பொறாமல் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பரப்பி மக்களுக்குள்ளே நம்ம வந்து ஒரு நம்பிக்கைன்ற ஒரு இதை வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் காலிங்ஸ் நாங்கள் முழுக்க வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ப்ரமோட் பண்ணலாம். நாங்கள் இந்தியா முழுக்க ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்தியா முழுக்க உள்ள எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையுமே வந்து நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சி இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கான விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட தாராளமாக வந்து பேசலாம். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான தேவை என்னமோ அதையும் நாங்கள் பூர்த்தி செய்வோம். தேங்க்யூ.